வயசானவங்க சொல்கிறேன் கேளுங்க, வயசாக ஆக பலன் குறைய குறைய பிள்ளைகளுடைய ஆட்டிடியூடு, நான் நடக்கிற சம்பவம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் முத்தே செல்லமே பொண்ணே எல்லாம் சொல்லிலாம் கொஞ்சறீங்க. ஆனால் நம்முடைய பலன் குறுகி போகும்போது, பேசுகிற நானும் கேட்குற நீங்களும் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், பலன் குறுகி போகும்போது நம்மளால் எந்திரிச்சு பெட்டிலேருந்து எந்திரிச்சு வெளியில் பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு வரும் பொழுது வெளியில் சொல்லனாலும் மனசில் சொல்லுவாங்க, இது போய் சேர்ந்தா நல்லதாக இருக்கும். இந்த சிலுவையை என்னால் பண்ண முடியல சகிக்க. ஒரு வீட்டில் போகும்போது ரொம்ப ஒரு துக்க வீடு மாதிரியே இல்லை, எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க. என்ன காரணம்? அவர் பெட்டில் ரொம்ப வருஷமாக இவங்க எப்போ தண்ணி ஊற்றி பார்க்குறாங்க. வயசானவங்களுக்கு என்ன பண்ண, இன்றைக்கோ நாளைக்கோன்றனால தண்ணி ஊற்றி அதை அப்படி இழுத்துக்கொண்டே போகுது, லைஃப் இழுத்துட்டே போகுது. அங்கே இருக்கிற பையனுக்கும் பாரமாக இருக்குது, மனைவிக்கும் பாரமாக இருக்குது, பேர பிள்ளைகளுக்கும் பாரமாக இருக்குது. இதனால் எப்போ மறிப்பான்னு சொல்லி தண்ணி ஊற்றி இதுதான் யதார்த்தமாக சோத்திரம். அப்படியாக சீமோன் தருகிற அப்படிப்பட்ட பலவந்தப்பட்ட ஒரு சிலுவையை நாம் சுமக்கும்படியாக அல்ல. பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு தந்திருக்கிறதான சிலுவை, மூணாவது சிலுவை, அதுதான் இயேசு சுமந்ததான சிலுவை. ஹல்லேலூயா. அந்த சிலுவையானது கல்லுடைய சிலுவையை போல வந்த சிலுவை அல்ல, அல்லது சீமோன் அங்கு பிரைஸ் தி லார்ட் சுமந்த ஒரு சிலுவையை போல அல்ல. மாறாக மனப்பூர்வமாக, ஒரு சந்தோஷமாக, தான் செய்யாத தவறுக்காக, பிரைஸ் தி லார்ட், சத்துருக்களாய் இருந்த நம்மை, சாபத்தில் அடிமையாக இருந்த நம்மை, காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை, அந்நியரும் பரதேசியமாக இருந்த நம்மை, தகுதி இல்லாத நமக்காக, பிரைஸ் தி லார்ட், ஒரு குற்றமற்ற பரிசுத்த ரத்தம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது உண்மை என்றால், அந்த சிலுவையை தேவன் அனுதினமும் சுமக்கும்படியாக தேவன் சித்தமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சிலுவையை வேணும்? மனப்பூர்வமாக நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம்.